குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல் மீதி ஆயிடுச்சுங்க. அதை வச்சு நான் ஆலு பராத்தா செஞ்சுருக்கேங்க. உண்மையாகவே செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஆலு பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி லைட்டாக ஊற்றி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. இது நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுதாங்க காலையில் செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல். இதை நல்லா மசிச்சுக்கணுங்க. இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இது 3 போட்டுக்கணுங்க. கொஞ்சம் சீரகமும் சோம்பு சேர்த்திக்கோங்க. இதில் நான் உப்பு போடலைங்க, ஏன்னா உருளைக்கிழங்குலேயே உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்தலை. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சப்பாத்தி வைக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த உருண்டையை சின்ன சைஸில் லைட்டாக மட்டும் இப்படி உருட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த உருண்டையை இப்போ எடுத்துக்கிட்டு இது மேலே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்து இந்த மசாலா உருண்டையை இப்படி பாருங்கள் இப்படி பால் மாதிரி உருட்டிக்கணும். இப்போ சப்பாத்தி கடையில் வச்சு இது தேய்க்கலாம். மெலிசா, அதாவது லைட்டாக தேய்க்கணுங்க. ரொம்ப உங்கள் ஸ்ட்ரென்த்தெல்லாம் காமிச்சு தேய்ச்சிங்கன்னா அவ்வளோதான் ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அப்படிதாங்க. இதை தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பராத்தா பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஆலு பராத்தா ரெடி. வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.